மேய்க்கேன். நீரா இது மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லையவே. என்ன இப்படி சொல்லிட்டீரியா? என்ன இப்படி சொல்லிட்டீரு? நான் எப்படி நிக்கேன், நீர் எப்படி நிக்கேரு? நான் மாடெல்லாம் நல்லா மேய்ப்பேன். கழுத்துல கருநாகம் போட்டிருக்கேரு. சரி. ஆனைத்தோல் போர்வை புலித்தோல் ஆசனம். ஆடு மாடு கிட்ட வருமா? இப்ப பாம்பை கலட்டி வேணா. நான் எப்படி நிக்கேன்? அவத்த கூட பாம்பை. நான் குடுத்துட்டேன் போவேன். சரி. அது 350 ரூபாய் அந்த செயின், அதுக்கு இவ்வளவு பாடுபடுத்தாரு. அப்படியா? அது முக்கி 3 மாசம் ஆகுது. ஆமா, நீங்க போட்டா நீங்களும் கொடுத்துக்காரு போட்டா தங்கம். ஆமா பர நாங்க என்ன நான் ஓஞ்சவும் போட்டா பித்தாளனா. நான் என்ன தங்கமா போட்டிருக்கேன்னு. கவரிங்க காட்டி மாதிரி வசதி இருந்தா போடலாம். நீ காட்டி கொடுக்க கூடாதுன்னா. அதனால நீ ஆறு மாடு வைக்க கூட லாய்க்கு இல்லன்னார்ல. உமா மாதிரி வேஷம் போட தெரியாது. கண்ணா உங்கள மாதிரி எனக்கு நடிக்க தெரியாது. நீங்களே எனக்கு வேஷத்தை போட்டு விடுங்கன்னார். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணனை போடவே கடவுள் பகவானுக்கு சுரூபங்களை கொடுத்தார்கள். ஆடு மாடுகளை அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஆடு மாடுல ஒண்ணு குறைஞ்சது நீ 2 எனக்கு திருப்பி தரணும். ஒரு மாடு சினையா இருக்கு 1000 நிக்கி 1001 தான் நிக்கணும், குறைய கூடாது. நம்ம கன்று போட்டதை கவனமா பார்க்கணும் அப்படினாரு. சரி. அப்படி என்ற ஆடு மாடை ஒப்படைத்த அச்சுதன் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லுகின்றார்? ஆட்டுக்காரவே மச்சாட்டை கொஞ்சம் பாத்துக்க. ஆட்டுக்காரவே மச்சா மாட்டை கொஞ்சம் பாத்துக்க. காட்டு பச்சை பயிர் இருக்க காவல்காரன் காத்திருக்க. காட்டு பச்சை பயிர் இருக்க காவல்காரன் பாத்திருக்க. ஆட்டம் போட்ட மயில கால தோட்டமே பாக்குகையா. மாட்டுக்காரவே மச்சா மாட்டை கொஞ்சம் பாத்துக்க. என்று மாடு ஆடுகளை ஒப்படைத்து விட்டு மாயவனாகிய கோபாலக்கண்ணா என்ன செய்கின்றார்? நாமல் அரக்கனையே வதை முடிக்கணுமானா என்ன செய்ய வேண்டும்? இப்படியே போனால் நாமளை யாரு என்று தெரிந்து கொள்வார்கள். ஆமா, அரக்கன் நம்மளை எரிச்சிருவான். ஆமா, அரக்கனை வதை முடிக்கணுமானால் என்ன செய்யணும்? இந்த சுரூபத்தை விட்டு வேற ஒரு சுரூபம் எடுத்து தான் நம்ம போக வேண்டும். ஆனால் கெட்டவர் அன்றும் இல்லை இன்றும் இல்லை, எப்போதும் கிடையாது. பெண்ணால் கெட்டவர்களே பேர் உலகத்திலே அதிகம் என்பார்கள். பெண்ணால் கெட்டார்னா பொம்பளையால கெட்டு போயிட்டான்னு அது அப்படி கிடையாது. பெண்ணை கெட்டாவே பெண்ணை தொட்டா அவன் கெட்டான். பெண்ணுக்கு இடைஞ்சலுக்கு வந்தா கெட்டுத்தானே போவான். அதனால நாமல் யாரும் காணாத பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்து இந்த மோகம் கொண்ட அரக்கனை வதை முடிக்கணும். அதனால என் பெருமான் எப்படி வருகின்றார் தெரியுமா? சாமி எடுத்தாரே ஒரு சருவம், எடுத்தாரே ஒரு சருவம். என் பெருமான் கோபால் யாரும் காணா பெண்ணா மோகினியா வடிவம் மோகனது வாரா உச்சியில இருந்தல்ல உள்ளாங்கள் பாதம் வரை தங்கத்தால் அலங்கரித்து ஒட்டிட்டு மையெழுதி உருவத்துக்கு மைண்டிட்டு பச்சை நிறத்தால் பைகிளையும் பட்டுடுத்தி காஞ்சிபுரம் பட்டுடுத்தி கனகம்பர சட்டை போட்டு நின்றவர்கள் தான் மயல் நீலவர்ண பொட்டும் போட்டு பார்த்தவர் தான் மயல் பஞ்சவர்ண பட்டும் போட்டு முன்னழகும் பின்னழகும்
முகத்தினுடைய திருவழகும் ஆமையா யாரும் காணாத மோகினியாகவே வடிவத்தை எடுத்தார் மோகனக்கண்ணை. உச்சியில இருந்து உள்ளாங்கல் வரையில தங்க நகை. நம்மள மாதிரி கவரிங்க படுவா இல்ல 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 தங்கத்தால அலங்கரித்து ஒரிஜினல் தங்கம் 916 ஆமா 961 எனக்கு அது வந்துக்கிறாது வராது நல்லா சாப்பிடு வரும் சரி. அப்போ உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரையில தங்கத்தினால் அலங்கரித்தார். சரி. தன்னழகும் காணாது இன்னும் தங்க நகையை பூட்ட வேண்டுமென்று அவர் எப்படி அலங்கரித்தார் தெரியுமா? எப்படி? தலையில சட குச்சி சட நாக சட பிள்ளை ராக்கொடியா தாளம் பூவா அவர் ராக்கொடியா தாளம் பூவா காதுக்கு நல்ல கம்மல்களாம் கல்பதி தஞ்சிமிக்கிகளா செவிட்டு தட்டு குருட்டு தட்டு கொன்னம்பு தட்டு மிட்டா அவன் கழுத்துக்கு அவள் மாலை பவள் மாலை காசு மாலை கடிகார அவன் கச்சப்பற மாலைகளா அவன் அலங்கார தாயத்துடா அவன் கையதிலே அவள் காப்பு பவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு அட்டேன காப்பு மிட்டா அவன் மோட்டா நல்ல வளையலிட்டா ஐந்து நல்ல விரலதற்க ஐவரு மோதிரம் அவன் 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரம் அவ காலில் மிஞ்சி பிஞ்சி முண்டாங்கி பிண்டாங்கி அவ கட்டுவமா பூடிகளா பூரி கிழங்கு பூரி இட்லி நின்னுகிட்டு இருக்க பூரியும் கிழங்கும் பூரி கிழங்கு விடியாக்கெல்லாம் தந்தாங்க பார்சல் பண்ணி அதோட சட்டி சாம்பார் நல்லா இருக்கும். பாதியில அப்படி போய் தெக்கதலி போய் மேகமார போனோம். கடைக்கு போக நேரம் இல்லையே தாத்தா. டீ கடை இருந்துச்சு. ஒரே ஒரு கடை தான் இருக்கு. சரி. அண்ணாச்சி டீ போட்டாரு பாருங்க. அடே அப்ப அரை கிளாஸ் தான் கொடுத்தாரு. சரி. நான் திருநெல்வேலி இருந்து வந்து பஸ்ல வந்து ரொம்ப களைப்பா வந்தேன். சரிண்ணா. அண்ணாச்சி டீயை குடிச்ச உடனே என் களைப்பெல்லாம் பறந்து போச்சு. 2 டீ குடிச்ச அப்புறம் என்ன? அண்ணாச்சி கை பக்குவம் காணாதுன்னு டீ இருந்த ருசியை பார்த்து சரி ரெண்டாவது டீ போடுங்க அண்ணாச்சி அப்படின்னு 2 டீ குடிச்சேன். என் களைப்பு பூரா பறந்து போச்சு. நினைச்சேன் டீ 15 ரூபா இருக்கும் போலுக்க. சரி அப்படின்னு நினைச்சேன். இவ்வளவு ஆனா அண்ணாச்சி 8 ரூபா தான். அண்ணாச்சி 100 டீ வேணுமா அப்படின்னாரு. அண்ணாச்சி 100 டீ குடிக்க ஆசைதான். சரி வந்து குடிக்க. சரி 2 டீ குடிச்சாச்சு அப்படின்னு மனசார சொல்லிட்டு வந்தேன். ஆனா அந்த டீ கடை எனக்கு மறக்கவே முடியாது. பரவாயில்ல வீட்டுக்கு போவேல பார்சல் வாங்கிட்டு போ. ஒரிஜினல் தேயிலை ஒரிஜினல் பால். சரி அவ்வளவு ருசியா இருந்துச்சு. சரிதானே எனக்கு சொல்லணும் ஒரு ஆசை. அத மாதிரி சாப்பிடணும் இப்ப பூரி ஆவத்துல நீ டீ ஆவத்துல இருக்க இவர் பூரி கிழங்குன்னு இருக்காரு. பூரி இல்ல தாத்தா என்னது அது கட்டுவமா பூடிகளா அவன் இழுத்து சங்கிலி மாட்டினா அவன் இஸ்கோலானி போட்டினா அவன் இத்தால பலி கொத்து சரப்பலி ஏத்த மோகினி இடுப்பில் ஒட்டியான சிறப்பு இது யாரு செய்த வேலை? மதுரை தட்டார் செய்த வேலை. இது மதுரை ரத்தின புதுக்கல் வேலை மாறாது சொல்லுவீராரு. அவளை தாலி தவிர பீலி மூதல் தங்கத்தாலே அலங்கரித்தார். தாலி தவிர அத்தனையும் தங்கத்தினால் அலங்கரித்துக் கொண்டு என் தாமோதரனாகப்பட்ட கோபால கண்ணா அவர் மோகினியாக வடிவம் எடுத்து அவர் எப்படி வருகின்றார் தெரியுமா? அவர் ஆலைக்கு வெள்ள நடை நடந்து அவர் ஆசார கைகள் வீசி செல்ல நடை நடந்து சிங்கார கைகள் வீசி அன்னம் போல நடை நடந்து அழகாக வருவார். அவர் அழகாக
இடை குலுங்க நடந்து தொடை குலுங்க வருகின்றாய் இந்த மோகினி. அவ வரும் போது அவ முன்னழகும் பின்னழகும் முகத்தின் திருவழகும். முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர். மோகினியின் பின்னழகை கண்டவர் பின்தொடர்ந்து பேதலித்து நிற்பார் 1000 பேர். அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாக வடிவத்தை எடுத்து ஆரக்க வரும் காட்டுக்குள்ள நேர வந்து கொண்டிருந்தார். அவன் அங்கிருந்து வந்தான், மோகினி இங்கிருந்து போனா. அரக்கன் பெண்ணை கண்டான். பெண்ணை கண்டா தன்னை மறந்து மது குடித்த வண்டா சுழண்டு நிக்கான். இறங்கி வார. ஏ அப்பா, இப்படி ஒரு பொண்ணா? பிரம்மதேவன் மட்டும் இவளை படைக்கும் போது அவர் பக்கத்துல நான் இருந்தேன். அவருக்கு தங்க கடையாளி செஞ்சு போட்டு பிரம்மதேவனுக்கு பாராட்டு விழாவை வச்சிருப்பேன். இப்படி ஒரு பெண்ணா? அழகான பெண்ணை படைத்து இப்படி அத்துவான காட்டுக்குள்ள விட்டுருக்காரு. அப்படி என்று சொல்லி அரக்கனாகப்பட்டவன் மோகினியவை கண்டு யாரடியோ பெண் கொடியே, எவரடியோ இங்கு வந்த ஊரு என்ன பேரு என்ன தாய ஒத்தவழி வந்தது என்ன நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன அம்மா யாரு அப்பா யாரு வந்திருக்கும் விவரம் என்ன பல்லரக்கம் கேட்ட போது ஏ வனவேடா வழியை விட்டு போடா ஆடி போடுன்னு யார கேட்க? நீ மரியாதைய கொடுத்தா நான் மரியாதைய கொடுப்பேன். யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அதனால நீ மரியாதைய சொல்லு, நான் உனக்கு மரியாதையா பேசுறேன். நீ அம்மான்னா நான் ஐயா அம்பே, அவ்வளவுதான் வித்தியாசம். வார்த்தையில வித்தியாசம் இருக்கு. அதனால நீ என்ன கேட்ட? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் தான் பாதாள உலகத்தின் அரக்கன் பவளக்கண்ணியின் புருஷன். இறைவனை கண்டு 6 வருடம் தவம் இருந்த 5 விரலுக்கு அக்கினி வரத்த வாங்கினேன். ஆண்டவனையே இருக்க வந்த இந்த ஆண்டவனை எங்க போனாரோ தெரியல. வருங்கால வல்லரக்க சக்கரவர்த்தி பகவானே நான் தான். எப்படி மனசு ஆசைய பத்தியலா நீ நினைத்தால் இருக்கலாம். என்னோடு பார்வதியா வாரியா அப்படின்னு உடனே அப்ப மோகினி பார்த்தா, இதுக்குத்தான நான் ஆசைப்பட்டேன். உன்ன வழியில வந்து விழணும் தானே உன் வழியா வந்தேன் அப்படின்னு மனசுல நினைத்து கொண்டு நீண்டா பாதாள உலகத்தின் அரக்கனா? சரி பரவாயில்ல, உனக்கு என்ன வேணும்? ஏ மோகினி, உன் ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்டேன்னு அதை சொல்லு அப்படின்னா சொன்ன உடனே அப்பந்தான் மோகினி சொன்னா, அண்ணா வல்லரக்கா நான் எதன்னு சொல்லுவேன்? நான் பிறந்த கதை சொல்லவா? நான் வளர்ந்த கதை சொல்லவா? நான் பூத்த கதை சொல்லவா? திருமணமாகி போன கதையை சொல்லவா என்று மோகினியானவா என்ன சொல்லுகிறா? ஏ அண்ணா அண்ணா கோபாலா, அண்ணா அண்ணா கோபால் அவருடைய தங்கைதான் என் பெயரு மோகினியா. அண்ணாவை வல்லரக்கா பிறந்ததுதான் மலையாள், வளர்ந்ததுமே மலையாள். மலையாள தேசத்தில் என் தகப்பே மலையரசு பெற்ற மகா 8 பேர். 8வது பிறந்த மகா பூமரத்து கீழிருந்து பொண்ணு நான் பட்ட கதை. பூமரத்து கீழிருந்து பொண்ணு நான் பட்ட கதை சொன்னேன். பூவெல்லாம் உதிர்ந்து போகும், பூமரமும் சாய்ந்து போகும். காய்மரத்து கீழிருந்து கண்ணி நான் பட்ட கதை சொன்னேன். காய்மரமும் உரிந்து போகும், காய்மரமும் சாய்ந்து போகும். பால் மரத்து கீழிருந்து பாவை பட்ட கதை சொன்னேன். பாலெல்லாம் வத்தி போகும், பால் மரமும் சாய்ந்து போகும். கேளு கேளு வல்லரக்கா, மலையாள தேசத்திலே மலையரசன் பெற்ற மகா. எங்க அம்மா பேரு காஞ்சனாமால. நாங்க பிறந்தவன் மொத்தம் 8 பேரு. 8 பேரை எங்க அப்பா ரொம்ப செல்லமா வளர்த்தார். 7 பேர்களையும் எங்க அப்பா பெரிய பெரிய ஸ்தலத்திலே கைப்பிடித்து கொடுத்தார். அது எங்கே தெரியுமா? என்ன மூத்த எங்க அக்கா, மூத்த எங்க அக்கா தில்லை மாநகரதி சிதம்பர நாளருக்கு சிவகாமியும் கொடுத்திருக்கும். 2வது அக்கா திருவண்ணாமலையதி அண்ணாமலை நாத
ஆசை பெரியோருக்கு உலகம் மாலை கொடுத்திருக்கு ஏழாவது அக்காலை உச்சாலம் தன்னது உச்சால நாடருக்கு உச்சால நாடருக்கு உலகம் மொழிய மாலை கொடுத்திருக்கு உலகம் மொழிய மாலை கொடுத்திருக்கு எட்டாவது பிரண்டமாக என் பெயரு மோகினி நான் பெண் பூத்தது என் புருஷனுக்கு ஆகாது மங்கை நான் பூத்தது என் மன்னனுக்கு ஆகாது சித்திரை மாதம் மூலத்துல முத கால உட்கார்ந்தேன் மூலத்துல பூத்தா என்னமா இருக்கும் மாமியா முக்குல இருக்க வேண்டியதுதான் அதனால என்னை எத்தனையோ பேரு இத்தனையெல்லாம் நினைக்கல பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன மாப்பிள்ளையோ தேடி வந்தா பக்கத்து வீட்டுக்காரி போறாமையில சொல்லுவா ஐயா அங்க வாங்க எட்டாவது பிறந்தவா எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு குட்டிய சவரா பேரு நீங்க வீட்டுக்கு போங்கன்னா அவன் ஏன் அப்படி சொல்லுதான்னு சொன்னா அமரக்கா குமரக்கான்னு 2 பிள்ளைய வச்சிருக்கா அமரக்கா குமரக்கா ஆமா கரெக்ட் அந்த புள்ளைய கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அப்படின்னு வந்த மாப்பிள்ளைய வழிமறிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்ப எல்லாரும் என் வாழ்க்கையை தட்டி கழிச்சாங்க எங்க அப்பாவுக்கு என் மேல பாசம் விடல ஆனாலும் நிறைய பேர் நான் இருக்க அழகா பார்த்து எத்தனை மாப்பிள்ளை வந்தாங்க தெரியுமா எக்கச்சக்கம் எனக்கு யாரையுமே பிடிக்கல பாவனாசுல இருந்து 10 மாப்பிள்ளை வந்தாங்க வருவாங்கல்ல எங்க ஊர் முக்கோடல இருந்து 3 மாப்பிள்ளை வந்தாங்க சரி அதனால நான் யாருக்குமே வாக்கப்படல அண்ணா ஆமா வாட்டாவுல நல்லா இருக்காரு சரி கையங்கால ஊனமா இருந்தா என்னைய ஒண்ணும் செய்ய முடியாது குருட்டு மாப்பிள்ளை கூட இருந்து வாழ செவிட்டு மாப்பிள்ளை கூட இருந்து வாழ முடியாது நான் பையத்தான் பேசுவேன் என்ன முதி கணக்கேம்பா சொல்லுவாங்களா வாய மெல்ல விட மாட்டான் என்ன அதனால நான் மாப்பிள்ளைய நேர்ல பாக்கணும்னே என்ன விட்டு அப்படின்னு கேட்பாரு எங்க அப்பா அவனுக்கு 56 தேசத்துக்கு அறிக்கையை கொடுத்தார் அத்தனை பேரும் அழைப்பு கொடுத்தவங்க வந்து இருந்தாங்க அழைப்பே இல்லாம மதுரை சோக்கே குள்ள மனுஷன் கூட்டத்தோட கூட்டமா அவர் உட்கார்ந்து இருக்கிறார் பத்திரிக்கை கொடுக்கலன்னா மோகினி மேல இவருக்கு 2ஆம் தரமா ஒரு சின்ன ஆசைதான் கெட்டு கிடக்க கட்டுல 8 போட்டு வச்சிருப்பாரு என்னமா சொன்ன கதையில எலி வந்து லவுக்க காட்டுச்சா இந்த சபையில அத மாதிரி அவர் இருக்க இருப்புக்கு 18 வழியும் ஒண்ணாவே போச்சு அவ ஏன் போறா வழி காமிக்க நல்லா போனா மானகட்ட மாமியா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாலாம் ஏனங்கட்ட மாமியா எட்டி பார்க்கலாம் ஏனங்கட்ட மருமவன் அப்போ இவருக்கு வாக்குப்பட்டு போனாலே சும்மா இருக்க வேண்டியதானே மதுரை சொக்கே மோகினி மேல 2ஆம் தரமா ஆசைப்பட்டு கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் உட்கார்ந்து இருந்தார் மதுரை சொக்கனுக்கு சட்டி இளவு மீனாட்சிக்கு பெட்டி இளவும்பாங்க அவ்வளவுதான் அப்ப எங்க அப்பா கையில மாலையை கொடுத்து கூட்டத்திலே சுழட்டி எறிய சொன்னார் சுழட்டி எரிந்த மாலை சொக்கங்களத்துல போய் சொகுசா விழுந்தது அரசர்கள் வந்தாங்க நான் கோட்டையில பிறந்தால் எனக்கு போட்ட விதி தப்பாது அன்று எழுதினதை யாராலும் அழித்தெழுதலாகாது அண்ணா என் கிரகம் அவருக்கே வாக்கப்பட்டு 2ஆம் தரமா போனேன் கருவேப்பிலை விற்க போனாலும் கிரகப்பலன் வேணும் இல்லன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால என் கிரகத்துக்கு தகுந்தபடி அவருக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனேன் என் பின்னால எங்க அப்பா 7 குண்ட வண்டி சீதனத்தை அனுப்பி வைத்தார் 7 வண்டி சீதனமும் பின்னால வருகுதையா ஆனையில 1 கோடி குதிரையில 1 கோடி ஒட்டகத்தில் 1 கோடி அப்பா 7 வண்டி சீதனம் யானையில 1 கோடி குதிரையில 1 கோடி ஒட்டகத்துல 1 கோடி கேப்பையில நெய் வெடிக்குறாங்க கேப்பவனுக்கு எங்க மதி போச்சு நானா எப்படி நான் வந்து உனக்கு கேட்கவே கோடின்னா என்ன நினைச்ச கோடி அங்க இடம் இருக்கா கோடி கணக்குல கொடுத்தா பணம் நினைச்சியோ அந்த பண கோடி இல்ல வேற என்னது ஆனைய மாதிரி குதிரைய மாதிரி ஒட்டகத்தை மாதிரினா ஆனையில கொண்டு போவல தாத்தா கோடின்னா என்ன அர்த்தம் தெரியுமா எப்படி கோடின்னா புதுசுன்னு அர்த்தம் புதுசுன்னு அர்த்தம் ஆமா ஆனையை போல மரவையினால் செய்யப்பட்ட உயிர் இல்லாத புது பொம்மைகள் ஆனைய மாதிரி குதிரைய மாதிரி ஒட்டகத்தை மாதிரி எதுக்கு
எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு எங்க அப்பா சீதனமா அதையும் கொடுத்து விட்டார். இப்ப எவ்வளவு பாசம் பாத்தியா? நான் மதுரையில போய் நின்னேன். மதுரை சொக்க நேரம் உள்ள போயிட்டார். 4 வாசல் எனக்கு எந்த பக்கம் போனோம்னே தெரியல, ஒண்ணு போல இருந்துச்சு. நான் நினைச்சேன் உள்ள போயிட்டாரு, ஒருவேளை ஆரத்தி எடுக்க ஆளு கூப்பிட்டு வருவாரு உங்களுக்கு நான் நின்னுகிட்டு இருந்தேன். எங்க அக்கா மீனாட்சி பச்சை கிளியோடு பச்சை நிறத்தோடு பச்சை ஆடையோடு விறுவிறு விறுவிறுன்னு அங்க இருந்து வந்தா. ஏ சண்டாளி, என்ன தங்கச்சின்னு பார்த்தாளா இல்ல என்ன உடம்பிறந்தான்னு நினைத்தாளா? ஒண்ணுமே நினைக்கலையா அண்ணா? அவ என்ன செய்தா தெரியுமா? யாரடியா சக்கரத்தி, யாரடியா சக்கரத்தி, ஆளனோடு வந்தவள சடைய பிடிக்க சண்டை அவ சடைய பிடிச்ச ஏண்டாத்த மைக்கில் முட்டுத. ஏ சடைய பிடிக்காத சண்டைக்கு இழுத்தாரு, முடிய பிடிக்காத என்ன முக்குக்கு இழுத்தாரு, ஒண்டைய பிடிக்காத ஒண்டைய பிடிக்காத கோடிக்கு இழுத்தாரு. நான் சக்கரத்தி போறான் சகல பேருக்கு கொண்டா என் தாலி அத்தாவை மூஞ்சில விட்டுட்டு கூட வந்ததும் போதும் நான் வாழ்ந்ததும் போதும்பா அப்படின்னு 8 நாளைக்குள்ள வீட்டுல உள்ளவங்க மேல சண்டை போட்டு அங்க போடுங்க. கடையில குடுக்காதங்க காப்பு போட்டு கூட்டு போயிருவாங்க. ஆமா, அடகு வச்சு 6 மாசம் உள்ளதான் இருக்கணும். அப்போ இந்த மோகினி சொன்னார், அவரோடு சண்டையிட்டு நான் அம்மா விடுவாரே, கணவனோடு சண்டையிட்டு என் தகப்பு விடுவாரே. அண்ணா நான் ஒத்தையிலே போறவள உடம்புறப்பா நினைக்கணும், நான் தனியா போறவள உன் தங்கையா நினைக்கணும். அண்ணா ஏ மோகினி, வந்த நேரத்துல இருந்து அண்ணன் அண்ணன் இருக்க என்ன அண்ணன் அத்தாமனு சொல்லு. அப்படி சொல்லு, முத்தான வாயை திறந்து நீ இப்படி ஒரு அழகு வீட்டுல போய் ஏன் வாழா வெட்டி எடுக்கணும்னு நினைக்க? ஏன் கூட வா, நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து கண்ணாடி மாளிகையில உன்னை உல்லாசமா நான் வாழ வைக்கேன் அப்படின்னா கரெக்டா? உனக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்கா? ஏற்கனவே உனக்கு மூத்த மனைவி ஒரு பவளக்கண் இருக்காள, நான் என்ன செய்யட்டும்? அவ இருக்கா, அவ ஒரு சீகாளி, அவ ஒரு நோயாளி, அவளை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆட்டும்னு சொல்லு, அடி வயித்துல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிட்டு வரேன். ஏன் மூத்தவளுக்கு அந்த கதினா 2ஆம் தரம் எனக்கு என்ன கதியோ? சரி, இருந்தாலும் இவனை வதம் முடிக்கத்தான் போறான். அப்படி என்று என்பெருமான் சொல்லுகின்றார், ஏ அண்ணா அண்ணா வல்லரக்கா, தாலி போட மனம் இருக்கு, தாரத்துக்கு பயம் இருக்கு, மாலையிட மனம் இருக்கு, மனவாட்டிக்கு பயம் இருக்கு, கைபிடிக்க மனம் இருக்கு, உன்னை கைபிடிக்க மனம் இருக்கு, கட்டிய மனைவிக்கு பயம் இருக்கு, கட்டிய மனைவிக்கு பயம் இருக்கு. ஏ மோகினியும் சொன்ன போது பார்த்தான வல்லரக்கு, ஏ அம்மா மோகினி, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். வீட்டில் இருப்பவளை மறந்தாலும் வீதியில் கண்டு உன்னை மறக்க முடியாது, கட்டியவளை மறந்தாலும் காட்டு கண்டு உன்னை என்னால் மறக்க முடியாது. இருக்கு அழகு கொண்டு விட்டுட்டு போவனா? இனி வாழ்ந்தாலும் உன்னோடு, நான் செத்தாலும் உன்னோடு, இருந்தாலும் உன்னோடு, இனி இறந்தாலும் உன்னோட அம்மா அம்மா அப்படின்னு கைய நெறித்தான் கால விழாத உரைய கேக்கா. பார்த்தா மோகினி வந்துட்டான் வலையில அப்படின்னு சொல்லி, ஏ அரக்கா, நான் உனக்கு அப்படி 2ஆம் தரமா வரணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்ய வேண்டும்? நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஒரு சத்தியமா? 1000 சத்தியம் பண்ணுனேன். நீ இருக்க அழகு உனக்கு 1000 சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ணணும்னா எப்படி தெரியுமா? எப்படி? அலை கடலிலே முங்கி 3 முங்கு ஓட்டிய முன்னால் வந்து 2 முண்டு விரலை எடுத்து உன் சிரசையே 3 முறை சுத்தி உன்னானை என்னானே உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவியை
பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டோம்னு தொண்டையில வச்சு நீ சத்தியம் பண்ணித்தான் உன் கூட நான் வரேன் பின்னால. ஏ மோகினி, என்ன இத நீ மூந்தி கருக்கல்ல சொல்லி இருந்த? இவ்வளவுதானா? இதுதானங்கோ. நீ அப்பலே சொல்லி இருந்தனா புது மாப்பிள்ளையா இருந்தவங்க பழைய மாப்பிள்ளையா இருக்கலாம். பழைய சோறு புத்தாலத்துல போய் குளிச்சிட்டு உங்க அண்ணனையும் பார்த்துட்டு வந்திருக்கலாம். போயிட்டு வந்திருக்கலாம். இப்ப சொல்லுதிய பையன் அவளை இப்ப ஒண்ணும் கெட்டு போவல. நான் உனக்கு அப்படியே சத்தியம் பண்ணி தாரேன். சரி. ஆங்கின வரத்தை மறந்தான் பெண்ணென்று நினைத்தா என் பெருமாளா நினைக்கல. மங்கையா என்னினா மாய கண்ணனாக நினைக்காத வல்லரக்கே கன்னியா நினைத்தான் கண்ணபுரானாக நினைக்கவில்லை. நாயகளை பிடித்து அறிவிழந்து போனான். புராணங்களை பிடித்தும் புத்தி இழந்தான் வல்லரக்கே. அவை மோகினி ஏன் என்ன ஆணை உன்னானைன்னு சத்தியம் பண்ணி சொன்னா தெரியுமா? எதுக்கு? ஆண்டவன் அரக்கனுக்கு வரம் கொடுக்கும் போது எப்படி சத்தியம் பண்ணினார்? எப்படி பண்ணினார்? என்ன ஆணை உன்னானைன்னு அவரை சேர்த்து தான் சத்தியம் பண்ணார். அதை முறிக்கிறதுக்கு தான் அச்சுதான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டு வந்து சேர்த்து அரக்கனை சொன்ன போது பெண் மீது உள்ள மையலை கொண்டு அவன் அலைகடலிலே சென்று தாயமுங்கே வானானை வேறுவானா மூணு முங்கே போடுவானா ஆவே மோகினியா முன்னாலே முன்னே நல்ல விரல் எடுத்து ஆவே சிரசதைத்தா சுத்துவானா உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக என்ன ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன். மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன். ஒரு பிடி அன்னம் வாங்கி உண்ண மாட்டேன் என்று அவன் சிரசையை 3 முறை சுத்தி அவன் தொண்டையில அவன் தொண்டையில வைத்த போது நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரமையா என்னால் அழிக்க முடியவில்லையே உம்மால் எப்படி முடிந்தது? ஆண்டவா ஒரு மனிதன் ஆவதும் பண்ணால் அவன் அழிவதும் பண்ணால் பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகத்திலே எதுவும் இல்லை. நான் எடுத்தேன் ஒரு மோகினி அவதாரம் மோகம் கொண்ட அரக்கனை எரித்து விட்டேன். அப்படியா? அந்த சொருபத்தை என் முன்னால நீர் எடுத்தாத்தான் உண்மை நான் நம்புவேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்தை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் என்ற சுவாதிமணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திராதிகளாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் கையில் பிறந்தவர்க்கு கையலாதென்றோ
தெரியுமா? இதெல்லாம் நீங்க அங்க திருநெல்வேலியில வச்சுக்கணும். அங்க குலவோட தெரியும். அதானே நம்ம ஊர்கள்ல குலவு போடுவாங்க. வாரம்னா 4-5 கிழவி நீதான் வேண்டாம்ட்ட. ஆமா போன கோயில்ல இங்க குலவு போடலுக்கு இருக்காங்க. ஆமா அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டாம்ட்ட. இதுக்கு முன்னாடி போன கோயில்ல அப்படிதான் குலவு போட சொன்னோம். என்னாச்சு? யாருமே குலவு போடல. ஒரு பாட்டி மட்டும் குலவு போட்டாவா? ஆகோ பாட்டி பல்லு கீழ விழுந்துட்டு. கெட்டு பல்லு. பாட்டி கெட்டு பல்லு நாய் போயிருமுல. அவங்களுக்கு கெட்டு பல்லு. நம்ம தாய்மார்களுக்கெல்லாம் நல்ல பல்லு போடுவாங்க பாரு குலவை. குலவை போடுவீங்களா? குலவை யாரும் போடுறாங்க தெரிஞ்சாலும் போடுவாங்க. போடட்டும். தாய போடுங்கம்மா ஒரு குலவை. போடுங்கம்மா ஒரு குலவை. நான மலை குலவை. நான மலை குலவை. முக்கா மூணு தேரம். முக்கா மூணு தேரம். ஒரு குலவை போடுங்கம்மா. அவருக்கு பொன்னால பூநூலா. அத பொன்பதித்த நால்வடம்மா. தங்கத்தால பூநூலா. தனி உயிர தாவளம்மா. வெள்ளியால பூநூலா. அவருக்கு வெங்கலத்தால் தாழ்வடம்மா. ஆனப்பட குதிரப்பட. ஐயங்காட்சி பேப்படையா. முன்படையா மின்படையா. தண்டியலும் பெரும்படையா. ஆனப்புலி கூட்டத்தோடு. அவதரித்து வாராரே. அவர் வாக்கு சொன்னா தப்பாது. ஐயா வரம் கொடுத்த வையாது. சாத்தான ஐயனாரும் நம்பி வந்த மக்களுக்கு அவர் நல்வாக்கு சொல்லுவாரா. திரௌபதி அம்மா வாசலில ஆடி வர ஐயனுக்கு ஊரு எல்லாம் உன் பெயரு. உலகம் எல்லாம் உன் புகழா. தாய நாடு எல்லாம் உன் பெயரு. திரௌபதி அம்மாளுக்கு நகரம் எல்லாம் உன் புகழா. வாக்கு சொன்ன தெய்வம் அம்மா. பாரம்பரிய திரௌபதி அம்மா அம்மாளோட வாசலில ஆனப்புலி கூட்டத்தோடு ஆரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக அவதரித்து வந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக தரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். இந்த பொன்னான வேளையில் காணும் நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் ரணபத்ரகாளி அம்மனின் துணையை கொண்டு அம்மனுடைய பாடலை கேட்டு நாமளுக்கு 201 லட்சத்தை 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் ஸ்ரீ கோபி அவர்களும் ஸ்ரீ சிவா அவர்கள் சார்பாகவும் அண்ணா அவர்கள் நாமளுக்கு 501 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு வில்லிசையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மலையனூர் அம்மனுடைய அங்காளி அம்மனின் பாடனை கேட்டு நாமளுக்கு ரமேஷ் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அம்மனங்குப்பம் ரமேஷ் அன்னார் அவர்கள் சார்பாக 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோவிலை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் கே சுப்பிரமணியர் தாத்தாவின் அன்பு கரத்தாலே ஐயா அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். சங்கரங்கோவிலுக்கு என் ஊருக்கு மொத்தத்திலே 25 கிலோமீட்டர் தான். 25 கிலோமீட்டரா? அதேதான். சரி. ஐயா கிட்ட வந்தாங்கன்னா ஐயா கால தொட்டுக்கு முன்னு பார்த்தோம். அவங்க கையால வாங்குனோம்னா 60 நல்ல யோகம் தான். அவர்களுக்கு அடுத்தபடியாக சரி பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் குடியாத்தம்டம் விநாயகபுரத்தை சேர்ந்த பீகார் திரு எம் கஜேந்திரன் அவர்களும் எஸ் முரளி என்று சொல்லக்கூடிய நன்னார் அவர்களும் பெயிண்டிங் கான்ட்ராக்டராகவே பணியாற்றி வரக்கூடிய நாமல் வெள்ளிசை கலைஞர்கள் 6 பேர்களுக்கும் 501 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளமெல்லாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஓசூர் அம்மனின் துணையை கொண்ட நம்ம வீட்டு விசேஷம் உங்க பட்ஜெட்ல என்று சொல்லிக் கொண்டு அன்னார் அவர்கள் இங்கிலீஷ் தெரியல
கந்தேஸ்வரன் அவர்களும் சுரேந்தர் அவர்கள் சார்பாகவும் மேனேஜிங் டைரக்டராகவே பணியாற்றி வரக்கூடிய நாமல் வில்லிசையை வரவழைத்து ஆதரித்த அன்னார் அவர்கள் நம்ம வீட்டு விசேஷம் உங்கள் பட்ஜெட்டில் என்று சொல்லி மேனேஜிங் டைரக்டராகவே பணியாற்றி வரக்கூடிய அன்னார் அவர்கள் கந்தேஸ்வரன் அவர்களும் சுரேந்தர் அவர்கள் சார்பாகவும் நாமளை வரவழைத்த அன்னார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது நம்மளை வரவழைக்க வேண்டுமானால் நல்ல உள்ள வேணும், நல்ல ஒரு எண்ணம் வேண்டும், அன்பு ஆதரவும் கொண்ட அப்பேற்பட்ட அன்னார் அவர்கள் கந்தேஸ்வரன் அவர்களும் சுரேந்தர் அன்னார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவங்க மத்தர் நினைக்கலாம் நம்ம இங்க வர முடியுமா? வர முடியாது முடியாது. அதனால் நம்மளை இங்க அறிமுகப்படுத்த ஐயாவும் நினைத்திருக்கிறார், அம்மாவும் நினைத்திருக்கிறார். தாயுடைய கிருபை இருந்தால் தாயினுடைய கிருபையோடு அண்ணனுடைய செயலோடு நாமளை வரவழைத்த ஒரு பக்கம் இந்த குடியாத்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்மள விரும்பி இருக்காங்க. ஆமையா, அதனால ஒரு சந்தோஷம் போய் தான் வந்திருக்கோம். அதேதான். அதனால இப்படி நாமளை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ள அனைவர்களும் அம்மனுடைய அருளாலே எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், மாலை முருகன் அருளாலே, மாலை முருகன் அருளாலே, வாழ வேண்டும், அழகு மறை முருகன் அருளாலே, அதோடு மட்டுமல்லாமல் ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்தார், பணம் கொடுத்தார். ஆனால் பெயரை சொல்லவில்லை. பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் சாமி வாழ வேண்டும், வளர வேண்டும், மாலை முருகனோட அருளாலே அவர் பட்டியடி பெருக வேண்டும், பாலாக பொங்க வேண்டும், ஆள் போல இளைதலுக்கு அருகது போல் வேர்கள் ஊண்டி, மூங்கி போல என்றும் மண்ணை கட்டி, உள்ளது முறியாமல் முடிந்த பூவும் வாடிடாமல், வாழையடி நல்ல வாழையாக எல்லா குடும்பம் எல்லாம் என்னைக்கு வாழ வேணும் கைலை போல. அன்னார்களுக்கு அடுத்தபடியாக பிரித்திஷ் என்று சொல்லக்கூடிய அருமை தம்பி அவர்கள் நம்மளுக்கு 201 லட்சத்தை அள்ளி கொடுத்தார்கள். கலைவாணி அருளாலே கல்வி பெருகி பட்டம் போல் பெருகி பாரி என்றைக்கும் சிறந்து ஓங்கி வாழ வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் சத்தியமூர்த்தி அவர்களும் சுந்தரேசன் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 301 லட்சத்தை 3 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு மனைவி நல்ல மக்களோடு என்று மங்களகரமா வாழ வேண்டும், இந்த திரௌபதி அம்மாளோட அருளாலே என்றும் பேரு வச்சு வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் திரௌபதி அம்மனுடைய அருளாலே நீடூழி வாழ வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று அருமை அன்னார் அவர்கள் தங்கைக்காக வாழ்த்துக்களை சொல்லி கந்தனின் திருநாமத்தை பெற்ற வெற்றிவேல் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பு தங்கைக்கு அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் கல்லால் வீடு RK பஞ்சாசரம் அவர்களும் அவர்களது குடும்பத்தின் சார்பாகவும்
செட்டிக்குமார் அவர்களும் மோகன் அவர்களும் பிரகாஷ் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு பிரகாசம் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு அன்னார் அவர்கள் 501 லட்சத்தை அறக்கொடியாக வெளி கொடுத்துள்ளார்கள். பரிசளித்து ஆதரித்த அன்னார் அவர்களும் அவருடைய உச்சார் வெச்சார் உறவினர்கள் வழி வழி வம்சங்களோடு எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அவர் வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர் முருகன் சன்னதி அவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும். அவர் சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு வச்சு வாழ வேண்டும். அவர் கல்வி அது பெருக வேணும் தலைத்து ஓங்கி வாழ வேண்டும். அவர் திரௌபதி அம்மா அருளாலே தெய்வாக வாங்க வேண்டும். அவர் ஐயனோட கிருபையாலே ஆனந்தமா வாழ வேண்டும். அவர் தொட்டில் நல்ல குழந்தை முதல் கட்டில் நல்ல கிழவர் வரை அவரோ இந்த நல்ல வயது போக இன்னும் 100 ஆண்டு வாழ வாங்க. வயது போக எல்லோருக்கும் அடுத்தபடியாக நாமளுக்கு பரிசளித்த அன்னார் அவர்கள் பாரத் அவர்களும் ஒரே பேரா பாரத் மகி என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் நாமளுக்கு அன்பு தங்கைக்கு அழகான பட்டுப்புடவையை கொண்டு வந்து நாமளுக்கு பரிசாகவே கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் துணி கொடுத்தால் பிரிதிரும் அப்படி சாஸ்திர விதி. பணம் கொடுத்தா செலவு பண்ணி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகார்த்தமாக என்னைக்கும் பார்க்கும் போதெல்லாம் நினைவு வரும்படியாக நாமளுக்கு பட்டுப்புடவை அன்னார் அவர்கள் பரிசாக வெள்ளி கொடுத்து உள்ளார்கள். காலிலே கச்சத்தை கட்டினா உலகமெல்லாம் சுற்றும். கோழி காலில் கச்சத்தை கட்டினா உபேதங்களையும். அதனால எங்கெங்க போறோமோ நகர்ல சரி நமக்கு அன்பளிப்பு செய்தார்கள். புத்தம் புதிய ஆடைகள் எடுத்து தந்தார்கள். ஒரு இலைக்கும் 1000 பொன்பெருமா. அதோடு மட்டுமல்லாமல் பூநூல் பூச்சி பட்டு அதே மாதிரி சரி மான் தளிர்ல ஒரு கலர் வருவோம், மல்லிகை முல்லை அச்சோர் வரும், சேர்ந்த சந்தன கலர் ஒருவரும் திக்கு திக்காகவே முத்துக்கள் கோர்த்த அடே அப்பா பட்டாடையை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து அன்பளிப்பு செய்தது அல்லவா. அதோடு மட்டுமல்லாமல் ஆலயத்தின் நிர்வாகத்திலிருந்து சார்பாக அனைவர்களுமாக இணைந்து ஆலயத்தின் நிர்வாகம் சார்பாக 6 பேர்களுக்கும் முதலாவது 6 பொன்னாடையை கொண்டு வந்து அன்பளிப்பாகவே போச்சு சபையிலே நாமளை அன்போடு வரவழைத்தார்கள். நாமளை வரவழைத்து ஆதரித்து அள்ளி பணம் கொடுத்து பரிசளித்த செல்வச்சீமான் அனைவர்களும் இந்த குடியாத்தம் வாழும் மக்களும் நாமல் வெள்ளிசையை கண்டுகளித்த மக்களும் இன்றைக்கு அம்மனுடைய அருளாலே வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அம்மனுக்கு இது என்ன பத்திரம் போட்டு கொண்டு வந்திருக்கீங்களோ? சரி 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 நான் கூட பயந்து போனேன், என்னமோ பத்திரம் தான் வந்திருக்கு போலுக்கு. நாமளுக்கு அன்னார் அவர்கள் பரிசளிக்க வேண்டும் என்று பரிசளித்த அன்பு உள்ளம் கே ராஜா என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்களும் கே சுகுமார் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்களும் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று 201 லட்சத்தை 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் தெய்வத்திரு கொரட்டி வீடு வகையரா சார்பாக திரு KR ஜெகதீசன் அவர்களும் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாகவும் அன்னார் அவர்கள் நாமளுக்கு 501 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளமெல்லாம் இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்கவென்று வரமளித்தார் ஆதி சிவபெருமான். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் கார்த்திகேயன் டீ ஸ்டால் சார்பாக முனியப்பன் நிர்மலா அவர்கள் சார்பாக NKC தெரு GH ரோடிலே
இருந்து வாழ்ந்து வரக்கூடிய குடியாத்தம் சேர்ந்த கார்த்திகேயன் டி ஸ்டார் சார்பாக நாமளுக்கு அன்னார் அவர்கள் 301,03 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசீலித்த ஆதரித்த அன்பு உள்ளமெல்லாம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. என்ன நேரம் போக போக படிக்கல நினைக்க கூடாது, நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால அம்மனுடைய அருளாலை வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று என்றென்றைக்கும் பிரார்த்திக்கிறேன் ஐயா. ஐயாவுடைய ஆசைக்காகவும் உங்களின் ஆசைக்காகவும் அம்மனுடைய பாடல். பட்ட நல்ல பொட்டுக்காரி சரியப்பட்டு சேலக்காரி, பட்ட நல்ல பொட்டுக்காரி சரியப்பட்டு சேலக்காரி, வனையிற சூலக்காரி வனையிற சூலக்காரி வந்து இருக்க ஜாலக்காரி, எங்கே முத்தாரம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா, எங்கே திரௌபதி அம்மா நீ எழுந்து ஓடிவாமா. தாய வண்ண வண்ண பட்டு உடுத்தி வண்ண வண்ண பட்டு உடுத்தி வக வகையா பூவ சுத்தி, வண்ண வண்ண பட்டு உடுத்தி வக வகையா பூவ சுத்தி, உரப்பல்ல காட்டிக்கிட்டு உரப்பல்ல காட்டிக்கிட்டு ஓடி சடைய விரிச்சுக்கிட்டு, எங்கே தகமாயி எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா, தாய திரௌபதி அம்மா நீ எழுந்து ஓடிவாமா, தாய திரௌபதி அம்மா தாய மூணுகல்ல முக்கூத்தியா மூணுகல்ல முக்கூத்தியா முகத்தில் எல்லாம் வைரங்களா, மூணுகல்ல முக்கூத்தியா மணிமகுடம் 1000 போல் மதத்துல புன்னகையா முகத்தில புன்னகையா உடம்பெல்லாம் புன்னகையா, எங்கே திரௌபதி அம்மா எங்கே திரௌபதி அம்மா நீ எழுந்து ஓடிவாமா, எங்கே ரண பத்ரகாளி எழுந்து ஓடிவாமா, எங்கே திரௌபதி அம்மா நீ எழுந்து ஓடிவாமா, எங்கே பத்ரகாளி எழுந்து ஓடிவாமா. தாய பச்சைக்கல்லு மூக்குத்தியா பச்சைக்கல்லு மூக்குத்தியா பவளம் பதித்த அட்டிகையா, பச்சைக்கல்லு மூக்குத்தியா பவளம் பதித்த அட்டிகையா, பஞ்சு மிட்டாய் வண்ணத்தில பளபளக்கும் பட்டாடையா, எங்கே திரௌபதி அம்மா எங்கே திரௌபதி அம்மா நீ எழுந்து ஓடிவாமா, ரண பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா. தாய சூப்பு கல்லு மூக்குத்தியா சிரசிலெல்லாம் வைரங்களா, சூப்பு கல்லு மூக்குத்தியா சிரசிலெல்லாம் வைரங்களா, கன்னத்தில திருஷ்டி பட்டா கன்னத்தில திருஷ்டி பட்டா கலர் கலரா பட்டாடையா, எங்கே திரௌபதி அம்மா எங்கே திரௌபதி அம்மா நீ எழுந்து ஓடிவாமா, எங்கே திரௌபதி அம்மா நீ எழுந்து ஓடிவாமா. தாய நீலகல்ல மூக்குத்தியா நெற்றியிலே செந்தூரமா, நீலகல்ல மூக்குத்தியா நெற்றியிலே செந்தூரமா, கன்னத்தில திருஷ்டி பட்டா கையடில மருதானியா, எங்கே திரௌபதி அம்மா எங்கே ரண காளி நீ எழுந்து ஓடிவாமா, எங்கே அங்காளம்மா நீ எழுந்து ஓடிவாமா. தாய குடத்தில நல்லெண்ணெய்யா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா, குடத்தில நல்லெண்ணெய்யா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா, வாசனை திரவியம்மா வந்து நின்னா முத்தாரம்மா, எங்கே மகமாயி நீ எழுந்து ஓடிவாமா, தாய திரௌபதி அம்மா நீ எழுந்து ஓடிவாமா. தாய பொட்டியில வளையல்களா வண்டியிலே பூசை பொருள், பொட்டியில வளையல்களா வண்டியிலே பூசை பொருள், வாசனை திரவியம்மா வந்து நின்னா திரௌபதி அம்மா, எங்கே மகமாயி எங்கே
நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம், நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அன்னார் அவர்கள், பாண்டியன் அவர்களும், வாசு அவர்களும், வாசுகி அவர்களும், கௌதமி அவர்களும், ரேகா அவர்கள் சார்பாகவும் அன்னார் அவர்கள் நாமளுக்கு இனிப்பான செய்தியை சொல்லும்படியாக நாமளை இனிப்போடு அன்னார் அவர்கள் நாமளுக்கு ஸ்வீட்டை வாங்கி வந்து பரிசாக கொடுத்து அன்னார் அவர்கள் 301 லட்சத்தை அன்பளிப்பாக போய் அள்ளி கொடுத்து உள்ளார்கள். சரி சரி சரி. நாமளுக்கு வரிசலித்த அன்பு உள்ளம் அண்ணா அன்னார்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் மைத்ரேயன் என்று சொல்லக்கூடியவர் சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்து எங்களை ஆதரித்த அன்பு உள்ளம் அனைவர்களும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. எங்கள் வடிவேலா நீ தங்கவடி வேலா, இந்த ஏழை முகம் பாழும் ஐயா திருச்செந்தூர் முருகா. எங்கள் வடி வேலா நீ தங்கவடி வேலா, எங்கள் வடி வேலா நீ தங்கவடி வேலா, இந்த ஏழை முகம் பாழும் ஐயா திருச்செந்தூர் முருகா, இந்த ஏழை முகம் பாழும் ஐயா திருச்செந்தூர் முருகா. பாடி வந்தோம், கல்லிலே நடந்து வந்த கால்கடுக்க பாடி வந்தோம், சொல்லிலே உனை தொழுதா, சொல்லிலே உனை தொழுதா, மிக நன்றி எண்ணி வந்தோம். புள்ளி மயில் ஏறி முருகா, புள்ளி மயில் ஏறி நீ பொன்பொருளை தந்திடவே குறவள்ளி மனவானா, இங்கே வருவதுதான் நேரம். எங்கள் வடிவேலா நீ தங்க வடிவேலா, ஏழை முகம் பாருமையா கண்ணே கதிர்வேலா, எங்கள் கவலைகளை தீர்க்க இங்க வண்ணமயில் ஏறி இங்க வருவதுதான் நேரம். சாமி உன்னையே நம்பி வந்த உள்ளமெல்லாம் வெம்பி நின்றோம், உன்னையே நம்பி வந்த உள்ளமெல்லாம் வெம்பி நின்றோம். நான் செய்ய வைப்பாயன, நான் செய்ய வைப்பாயன முருகனையே நம்பி வந்தோம். சித்தத்தில் ஏறலைய சேவல் கோடியோனே ஒத்து வந்து எங்களுக்கு குமரா, ஒத்து வந்து எங்களுக்கு பல உதவிகளை செய்திடவே முத்து குமரேசா இங்கே முன் வருவாய் நேரம். ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா, உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா, ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா, உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா. ஐயனே கணபதி தோலகனே ஓடிவா முருகா, கணபதி தோலகனே ஓடிவா முருகா, கண்கண்ட தெய்வமாக ஆடிவா முருகா, கண்கண்ட தெய்வமே நீ ஆடிவா முருகா. ஐயனே
ஐயனே சூரனைய வதை முடித்தாய் ஓடிவா முருகா சூரனைய வதை முடித்தாய் ஓடிவா முருகா சுப்பிரமணிய சாமியாக ஆடிவா முருகா சுனாமியை வென்றவனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா முருகா ஓடிவா ஐயனே வள்ளி மனவா ஓடிவா முருகா வள்ளி மனவாளா ஓடிவா முருகா வண்ணமயில் வாகனத்தில் ஆடிவா முருகா நீ வண்ணமயில் வாகனத்தில் ஆடிவா முருகா ஓடிவா முருகா ஓடிவா கங்கா உமையவள் ஓடிவா முருகா ஓடிவா முருகா ஓடிவா உமையவள் தன்மகனே ஓடிவா முருகா ஐயனே குரத்தி மனவாளா ஓடிவா முருகா குரத்தி மனவாளா ஓடிவா முருகா குன்றுமலை வாழ்பவனே ஆடிவா முருகா குன்றுமலை வாழ்பவனே ஆடிவா முருகா ஓடிவா கந்தா நீ ஓடிவா முருகா உமையவள் ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா முருகா உமையவள் தன்மகனே ஓடிவா முருகா உனக்கு மலை மேல தேரோட்டமா ஓடிவா முருகா மலை மேல தேரோட்டமா ஓடிவா முருகா மலைக்கு கீழே பக்தராட்ட ஆடிவா முருகா உனக்கு மலைக்கு கீழே பக்தராட்ட ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா முருகா ஓடிவா முருகா அரோகரா. ஓடிவா முருகா முருகா கருணை கடலானே ஓடிவா முருகா கருணை கடலானே ஓடிவா முருகா கந்தன் உன்னை காண வேண்டும் ஆடிவா முருகா கந்தன் உன்னை காண வேண்டும் ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா முருகா ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா ஐயா உமையவள் தன்மகனே ஓடிவா முருகா ஐயா திருப்பரங்குன்ற ஓடிவா முருகா திருப்பரங்குன்ற விட்டு ஓடிவா முருகா குடியாத்தம் ஊருக்குள்ள ஆடிவா முருகா குடியாத்தம் ஊருக்குள்ள ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா உமையவள் தன்மகனே ஓடிவா முருகா ஓடிவா கந்தா நீ ஓடிவா முருகா உனக்கு பாலோடு பஞ்சாமிர்தம் ஓடிவா முருகா பாலோடு பஞ்சாமிர்தம் ஓடிவா முருகா பழனி மலையாண்டியாக ஆடிவா முருகா பழனி மலையாண்டியாக ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா ஓடிவா முருகா அண்ணன் மக்கள் எல்லாம் கற்பவனே ஓடிவா முருகா மக்களையும் கற்பவனே ஓடிவா முருகா மருதமலை சுவாமியனே ஆடிவா முருகா மருதைமலை சாமியனே ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா அவள் தன்மகனே முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா முருகா இந்த பக்தர்களை காப்பவனே ஓடிவா முருகா பக்தர்களை காப்பவனே ஓடிவா முருகா பழனிமலை ஆண்டியனே ஆடிவா முருகா பழனிமலை ஆண்டியாக ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உமையவள் தன்மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா அவள் தன்மகனே ஓடிவா ஐயனே பழமுதிர் சோலை விட்டு ஓடிவா முருகா பழமுதிர் சோலை விட்டு ஓடிவா முருகா பஞ்சாமிர்த பிரியவனே ஆடிவா முருகா பஞ்சாமிர்த பிரியவனே ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா முருகா அவள் தன்மகனே ஓடிவா முருகா ஐயனே திருச்செந்தூர் முருகாவே ஓடிவா முருகா திருச்செந்தூர் முருகாவே ஓடிவா முருகா திருத்தணி கண்டவனே ஆடிவா முருகா திருத்தணி கண்டவனே ஆடிவா முருகா ஓடிவா கந்தா நீ ஓடிவா முருகா உமையவள் ஓடிவா முருகா ஓடிவா கந்தா நீ ஓடிவா முருகா அவள் தன்மகனே ஓடிவா முருகா ஐயனே அடிவார சுத்தி வந்த ஓடிவா முருகா அடிவார சுத்தி வந்த ஓடிவா முருகா திருமலை தன்னை விட்டு
அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் சுங்காணி அவர்கள் சார்பாக சுங்காணி எஸ்ஆரின் குடும்பத்தினர் சார்பாக நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அன்னார் அவர்கள் அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ஜெயவேல் அவர்களும் மீரா அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்னார் அவர்கள் அன்பளிப்பு செய்து உள்ளார்கள். அதோடு பூ வியாபாரம் செய்து வரக்கூடிய சுப்பிரமணி அவர்களும் லதா அவர்கள் சார்பாகவும் அவர்களும் நாமளுக்கு 101 லட்சத்தையே அன்பளிப்பு செய்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சன்னாசி வீட்டு எஸ்டி திருநாவுக்கரசு அவர்கள் சார்பாக ஓய்வு தலைமை ஆசிரியர் குடும்பத்தினர் சார்பாக அன்னார் அவர்கள் ஐயா நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்து ஆதரித்த அன்பு உள்ள அனைவர்களும் அதோடு மட்டுமல்லாமல் நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் எஸ்.என். சுந்தரேசன் ஐயா அவர்கள் சார்பாகவும் வசந்தி சுந்தரேசன் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு எல்லாமா இருந்து வரக்கூடிய ஐயாவின் அன்பு கரத்தாலே நாமல் வெள்ளி சேவை அன்பு பாராட்டி நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். இதுவரைக்கும் பரிசளித்து ஆதரித்த அன்பு உள்ள அனைவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் எங்களை வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் இந்த குடியாத்தம் காமாட்சி அம்மன் பேட்டையை சேர்ந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் செங்குந்தர் சமுதாயத்தின் சார்பாகவும் அதோடு மட்டுமல்லாமல் நாமளை வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த மேடையிலே நாமளுடைய வில்லிசையை கண்டுகளித்த பக்தகோடி பெருமக்களுக்கும் இந்த ஊர் வாழும் மக்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் பந்தல் அமைத்த பேர்களுக்கும் பந்தலிலே வந்த சனங்களுக்கும் ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் நாமளுக்கு நேரம் அளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் கடைசியாக நாமளை வரவழைத்த அதோடு மட்டுமல்லாமல் ஆலயத்திற்கு அனைத்து பொறுப்பாகவும் இருந்து வரக்கூடிய எஸ்.என். சுந்தரேசன் ஐயா அவர்களும் ஸ்ரீ அசோகன் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு ஆதரித்த அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.